இப்போ நம்மளுடைய ஒரு தேவைக்காக தேவனுடைய சமூகத்தில் போய் நல்லா ஜெபிக்கிறோம். ஜெபிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்பொழுது ஜெபம் முடிஞ்சு போச்சு. ஆனால் உங்கள் ஜெபத்திற்கான பதில் இன்னும் உங்கள் கையில் கிடைக்கல. ஜெபிச்சுட்டு வந்துடுறோம், வந்த உடனே உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது, ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்ன்ற நம்பிக்கைலாம் இருக்குது. ஜெபம் முடிஞ்சு போச்சு, ஆனால் அந்த ஜெபத்திற்கான பதில் இன்னும் உங்கள் கையில் கிடைக்கல. இப்போது அந்த ஜெபம் எப்போ முடியும்னு சொன்னால், நீங்கள் ஜெபிச்ச உடனே முடிவது கிடையாது ஜெபம். நீங்கள் ஜெபித்த ஜெபத்தை உங்கள் கையில் பார்க்க, அந்த பதிலை உங்கள் கையில் பார்க்குற வரைக்கும். இப்போ ஒரு காரு ஜெபிக்கிறோம், காரு கொடுங்க ஆண்டவரே, ஜெபிச்சு முடிச்சிட்டோம், ஆனால் கார் கையில் வரல. இப்போ ஜெபம் முடியல, நம்ம முடிச்சிட்டோம் நினச்சின்னுக்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்துக்கான பதில் உங்கள் கையில் வந்த பிறகு தான் ஜெபம் முடியும். இப்போ இயேசு அந்த மரத்தை சபிக்கிறார். சபிச்ச உடனே மரம் சபிக்கப்பட்டாகிவிட்டது. ஆனால் அந்த சபிச்ச அல்லது பட்டுப்போன ஒரு மரமாக பார்க்கறதுக்கு அவங்களுக்கு எத்தனை நாள் தேவைப்பட்டதுங்க? குறைஞ்சது ஒரு 24 மணி நேரம் அங்கே தேவைப்பட்டது. அப்போ இயேசு சொன்ன உடனேயே அந்த மரத்தினுடைய வேரில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மாற்றம் மனுஷனுடைய கண்ணில், என்னுடைய கண்ணில் படுவதற்கு 24 மணி நேரம் தேவை. இப்போ இயேசு அந்த மரத்தை பார்த்து சொன்ன மாத்திரத்திலேயே இயேசுவுக்கு அந்த மரம் பட்டு போனது தான் தெரியும். இப்போ தான் வேரில் நான் சொன்ன வார்த்தை போயிருக்கு. இப்போ அது வேரெல்லாம் மாறி தண்டுக்கெல்லாம் வந்து கிளைக்கெல்லாம் போய் இலையெல்லாம் போய் அப்போ ஒரு நாள் தேவைப்படும் அப்படின்னு இயேசு நினைப்பது இல்லை. அவர் சொன்னார், சொன்னால் அது நடக்கும்னு அவருக்கு தெரியும். அதை பற்றி அவர் யோசிக்கல, அதை பற்றி அவர் எதையும் கவனிக்கல, அவர் போயிட்டார். அப்போ ஜெபத்தில் நீங்களும் நானும் போய் ஜெபிச்ச மாத்திரத்திலேயே பதில வேணும் என்று சொல்லி நீங்களும் நானும் பறக்கிறதுனால எந்த விதமான காரியமும் நடக்க போகிறது கிடையாது. ஜெபம் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறதுனால உங்கள் ஜெபம் முடிஞ்சு போகல. மாறா அந்த ஜெபத்திற்கான பதிலை நீங்கள் மெட்டீரியலாக உங்கள் கண்களில் பார்க்கும் பொழுது, அந்த ஜெபத்திற்கான பதிலை ஆசீர்வாதமாக உங்கள் கண்களால் பார்க்கும் போது தான் அந்த ஜெபம் முடிஞ்சது.